அவர் தன் வீட்டுல பிறந்த 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்களை தொடர்ந்து போகிறார். யார? 5 ராஜாக்களை செய்த 4 ராஜாக்கள் விரோதமாய் போய் அவர்களை வெற்றி கொண்டு அவர் என்ன செய்யறார்? எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார். இந்த 5 ராஜாக்கள் இருந்து அவங்க பறிச்சுட்டு போனது, அவங்க சகோதரித்து வைத்தது எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? சுதந்திரித்து வருகிறார். சுதந்திரிச்சுட்டு வரும்போது இந்த சோதம்குமார ராஜா வருகிறான். எனக்கு தோற்று போன ராஜா, இவன் தோற்று போய் ஸ்ரீமந்தம் ஓடி போய் விட்டான். இவன் தேசத்துல எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சாங்க? கொண்டு போயிட்டாங்க. ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சான்? அவன் யுத்தத்துக்கு போய் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறான். மீட்டு கொண்டு வரும்போது இந்த சோதம்குமார ராஜா என்ன சொல்ல தெரியுமா? நாங்க தோற்று போயிட்டோம், எல்லாமே எங்களை விட்டு போயிடுச்சு. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? எல்லாத்தையும் மீட்டுட்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, என்ன செய்யுங்க? மனுஷங்களை மட்டும் கொடுத்துருங்க, எங்க பட்டணத்துல இருக்கிற மனுஷங்களை கொடுத்துருங்க. ஆனா நீங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல, ஆடு மாடு பொன் தங்கம் அந்த ஐஸ்வர்யம் கொண்டு வரப்பட்டிருக்கிறத எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொன்னாரு, என்ன ஐஸ்வர்யம் ஆக்குனேன்னு நீ சொல்லக்கூடாது. ஆபிரகாம் ஐஸ்வர்யம் ஆக்குனேன் நீ நாளைக்கு சொல்லுவ, நான் இதே தேசத்துல குடியிருப்பேன். அப்ப நீ சொல்லுவ, இந்த ஆபிரகாம் எப்படி ஐஸ்வர்யமா தெரியுமா? நாங்க ஒரு காலத்துல அவன் விட்டு கொடுத்தையா, நாங்க சரி சமாளித்தோம், அதனால ஐஸ்வர்யமானா ஆனா அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு சிரட்டை எடுக்க மாட்டேன், ஒரு வாரம் செருப்புல ஒரு வாரம் எடுக்க மாட்டேன், ஒரு சிரட்டை எடுக்க மாட்டேன். என் கைகளை தேவனுக்கு நேரே உயர்த்துகிறேன் சொன்னா. ஏன் கைகள் உயர்த்தப்பட்ட தெரியுமா? என் கைகள் சுத்த கைகள், தேவனே அதை நீ பாரும் என்று சொல்லுவதற்கு ஆபிரகாம் கைகளை உயர்த்தினான். அதை சொல்ல முடியும்னா நீங்க தான் சுத்தமாக்கப்பட்டது, அதை சொல்ல முடியலைன்னா நீங்க தான் அந்த சொல்லின அதை செயல்படாத கை. இன்னைக்கு தேவனுக்கு உண்டாலும் சொல்ல முடியுமா? கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? என் கைகள் சுத்தமா இருக்கிறது, ஆதாமியம் என்னிடத்துல இல்ல, அருவருப்பானது என்னிடத்துல இல்ல, அநியாயத்தின் பிரவியம் என்னிடத்துல இல்ல. நியாயமா நீ சேர்த்து வைக்கிறவாறு அது ஒரு ரூபா கூட உனக்கு உதவாது. ஒரு ரூபாயா இருந்தாலும், கோடிகளா இருந்தாலும், லட்சங்களா இருந்தாலும் அநியாயமாய் சேர்த்து வைக்கிற ஒரு பொருளும் உங்களுக்கு உதவாது. நீதி மரணத்துக்கு தப்பை. ஆனா என் கற்றலுக்கு பயந்து நீதியா நடங்க, சத்தியத்தில் நடங்க, அந்த நீதி உங்களை தப்பு வைக்கும், உங்க சந்ததிகளை தப்பு வைக்கும், உங்க பிள்ளைகளை தப்பு வைக்கும். ஆனா அநியாயத்தின் திரவியம் ஒண்ணுக்குமே உதவாது, ஒண்ணுக்குமே உதவாது. அதனால அது நல்லா தெரிந்து ஆபிரகாம் என்ன செஞ்சான்? என் கைகளை நான் உயர்த்துறேன். இதுக்கு தரிசனத்தோடு புறப்பட்டு வந்த ஆபிரகாமோடு தரிசனத்தோடு புறப்பட்டு வந்த லோத்து பிரிந்து போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தோடு இருந்தா சரியா இருந்திருக்கும். ஆனா பார்வோன் என்ற வேறொரு மனிதன் மூலமாய் வந்த சம்பத்து தான் இந்த சகோதரர்களை பிரித்திருச்சு. அதனால எனக்கு நல்லா தெரியும், தேவனிடத்திலிருந்து வராத எதுவுமே எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, விசுவாசத்துல வராத எதுவுமே எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வராத, விசுவாசத்திலிருந்து வராத எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. அது உங்களுக்கு வேதனை தான் கொண்டு வரும். ஆபிரகாம் உங்களுக்கு வேதனை கொண்டு வந்துச்சு, அந்த ஈர்ப்பின் ஐஸ்வர்யம். அது நமக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொன்னான், எனக்கு ஒன்று வேண்டாம், எனக்கு சிரத்தை கூட வேணாம், எனக்கு செருக்குன்னு வார் கூட வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், என் கைகளை நான் தேவனுக்கு நேராக உயர்த்த என் கைகள் சுத்தமாக இருக்கட்டும் என்று சொன்னான்.